வணக்கம் நேயர்களே. இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கிறோம். கடந்த இதில் வந்து டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர் யார் போட்டியாளர் என்று நான் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது நம்ம மத்தியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் திரு ராஜ்குமாரை நம்ம சந்திருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு போட்டியாளராக இந்த இளம் வயதில் நீங்கள் போட்டியாளராக வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் முதல் முறையாக நீங்கள் வந்து சட்டமன்ற போட்டியாளராக தேர்ந்தெடுக்கிறீங்க. இரண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இடையே ரொம்ப போட்டியானது நிலவி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்புறம் பிஎம்கே பயணிச்சிருக்கிறாங்க, தற்போது தாவேகவும் பயணிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு நான் பெறுவேன் என்ற உறுதியோடு நீங்கள் களத்தில் இறங்கியிருக்கீங்க. எங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கான காரணங்கள் என்ன? சரி, இப்போ இந்த நிலத்தில் வந்து எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கட்சிகள் கொள்கை கோட்பாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த உறுதித்தன்மைன்னு ஒன்று இருக்கணும் எல்லாருக்குமே. நீங்கள் வந்து ஒரு நெறியாளராக இருக்கீங்க, எத்தனையோ கட்சிகளை நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய தலைவர், அதாவது எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கி இந்த 15 ஆண்டு காலத்தில் தனித்து இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் தனித்து நாங்கள் களங்காணும்னு என்னைக்கு சொன்னாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் தனித்து மட்டும்தான் களங்காண்றாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே முன்னாடி வேட்பாளரை அண்ணா அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு வரையும் அந்த தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் எந்த கட்சியோட கூட்டணின்னு பல பேருக்கு தெரியல, யாருக்கு எங்கே சீட்டுன்னு பல பேருக்கு தெரியல. இப்படி போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து எங்களை வேட்பாளர்களாக ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களையும் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி அதில் அறிவித்தார். அதன் கூட தான் என்ன வந்து இங்கே அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் வந்து வேட்பாளரை போட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இளம் வயதில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு வயது ஒரு 29 வயசில் நீங்கள் வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு களம் புதுநாள் களத்தில் இருந்திருக்கீங்களா அல்லது எந்த நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க? சரி, இப்போது மற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அரக்கோணம், இவர் தான் ராணிப்பேட்டை, இவர் தான் ஆற்காடு அப்படின்னு வந்து ஒரு சிலரை வந்து தீர்மானிச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவங்களே வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அரக்கோணம் சரி, ராணிப்பேட்டை சரி, உங்களுக்கு தெரியும் அது எந்த பிரபலங்கள்னு சொல்லி. ஆனால் எங்களோட கட்சியில் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து புது ரத்தத்தை பாய்ச்சணும் தம்பி, அதுதான் அந்த ஓட்டம் வந்து மும்மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதன் கூட தான் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கேன். அண்ணன் முதல்ல வந்து என்னை கட்சியில் தொகுதி செயலாளராக வச்சுருந்தாரு, மாநில பொறுப்பு, மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக கொடுத்தாரு, பல்வேறு பொறுப்புகளை நான் வகிச்சிருந்தாலும் 9 ஆண்டு காலம், 9லேருந்து 10 ஆண்டு காலம் இந்த கட்சியில் நான் வந்து அண்ணனுடைய கரங்களை பிடிச்சு நான் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 வயதுலலாம் நான் சிறை சென்றிருக்கேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுங்காசத்திரம் ஃபாக்ஸ்கான் இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்டலில் எங்களுக்கு இந்த உணவு தங்கும் விடுதிகளை மாற்றணும், தங்கும் விடுதிகள் வந்து போதிய அளவுக்கு இல்லை. ஆமாம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து அந்த நிறுவனத்திலேருந்து பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் நாங்கள் நாம் தமிழ் கட்சியோட பிள்ளைங்க நாங்கள் போய் அவங்களுடைய கரத்தை பற்றி அவங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து அந்த போராட்டம் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதனோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் நாங்கள் நாம் தமிழ் கட்சிக்காரங்க கைது செய்யப்பட்டோம். அந்த கைதில் நான் வந்து முக்கியமாக காஞ்சிபுரம் சிறையில் இருந்தேன். சிறையில் இருக்கும்போதே அண்ணன் வந்து தொடர்பு கொண்டு பேசி அங்கே நாங்கள் வந்து எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அந்த மாதிரி தொடர்பு கொண்டு பேசி நிர்வாகிகளை அனுப்பிச்சு எனக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 24 வயதிலே நான் சிறைக்கு போயிருக்கிறேன். கட்சிக்காக வந்து பல்வேறு போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்துருக்கிறோம். போறதுன்றது வாய்ப்பு, கட்சி சிறைக்கு போனீங்க, வாய்ப்பு சிறைன்றது வாய்ப்பு இல்லைங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், இல்லை இப்போ நீங்க போராட்டம் என்பது வந்து முன்னிலை நிறுத்தி நாம் எதைக்கும் போக வேண்டியது பாராட்டத்தக்கது, முன்னிலை பண்றது அது வேற விஷயங்கள். ஆனால் சிறைக்கு சென்றது வந்து களத்தில் இறங்கி போராடினதுன்றது ஒன்று இருக்குது. சமுதாய பணி என்பது எப்படி? இப்போ சில கட்சிகளோட முக்கியமான தலைவர்களே சிறைக்கு போகும்போது ஐயோ அம்மான்னு கத்தந்து இருக்குங்க. இப்போ வந்து முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போகும்போது நீங்க அவர் வந்து பேண்ட்லயே உச்சா போன கதெல்லாம் இருக்குங்க. அப்ப சிறைக்கு போக மிகப்பெரிய தலைவர்களை பயப்படும் போது நான் 24 வயதுல சிறைக்கு சென்று இருக்கேன். அப்போ என்னுடைய தலைவர் எங்களை எப்படி வளர்த்திருப்பாருன்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி கொள்கை ரீதியாக வளர்த்திருப்பாரு, எப்படி மற்றவங்களாக போராடணுன்ற அந்த போராட்ட குணத்தோட வளர்த்திருப்பாரு. அதனால தான் அண்ணன் வந்து என்ன நீங்கள் தம்பி நீ வேட்பாளர நில்லுன்ற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்து ஒரு 40-50 ஆண்டு காலமாக வந்து இப்போ தடிக்கி விழுந்தா இறந்துருவாங்க ஒருத்தர், அவர் வேட்பாளர். உடனே ஒரு தண்ட செலவாக ஒரு இடைத்தேர்தல் ஒன்று எத்தனையோ இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது யாரோட பணம்? மக்கள் பணம். ஒரு சிலர் 2 தொகுதியில் ஒரே நேரத்தில் போட்டி, அடுத்து 2 தொகுதி ஜெயிச்சு ஒரு தொகுதி வாபஸ், திருப்பி இடைத்தேர்தல், இது யாருடைய பணம்? இது வந்து அந்த கட்சிகள் வந்து இதெல்லாம் அந்த அடிப்படையை மாற்றணும்னு நினைக்குது. அப்போ எனக்கு வந்து 1 முறை 2 முறை வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் எத்தனையோ வாய்ப்புகளை படிநிலைகளை இந்த கட்சி எனக்கு உருவாக்கி கொடுக்குன்ற நம்பிக்கை தான் இப்போ நினைக்கிறேன். இப்போ அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா
3 முறை அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கு. ரவி அவர்கள் இருக்கிறார். அவருக்கு மாவட்ட கிழக்கு மாவட்ட அதிமுகவுடைய செயலராக இருக்கிறார். ஸோ அவர் எடுத்து போடும்போது உங்களுடைய களம் எப்படியா இருக்கு? ஏன்னா ஒரு ஒரு பிரம்ம ஒரு எதிராளின்னு பார்த்து தான் ஆகணும். ஸோ உங்களுடைய களம் எப்படியா இருக்கும்? இல்லைங்க, எந்த நம்பிக்கையோட நீங்க வந்து களத்தில் இறங்குறீங்க? இப்போ நீங்க சொல்றீங்க 3 முறை இந்த மண்ணை ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த 3 முறை ஆட்சி செஞ்ச பிறகு நம்ம அரக்கோணத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பல்வேறு அவல நிலைகள் இருக்கு. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அவசர மருத்துவமனை இங்க இருந்து சென்னைக்கு தூக்கிட்டு ஓட வேண்டிய நிலைமை தாங்க இங்க இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய சாலைகள் பாருங்க, இந்த டவுன்ல மட்டும், இந்த நகரத்துல மட்டும் பழனிப்பேட்டை பேருந்து, புதிய பேருந்து நிலையம், மார்க்கெட்டு, தந்தைன்னு சொல்ற மார்க்கெட்டு, 3 பகுதியில வந்து பிரதான மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் மதுக்கடை இருக்குங்க. இப்போ 3 முறை ஆட்சி செஞ்சவங்களை வந்து குறைந்தபட்ச மக்களுக்கான நலன்கள் எங்க நீங்க கவனம் செலுத்திருக்கீங்கன்னு இருக்குல்ல. அப்போ நீங்க உங்களுடைய கவனம் எங்க செலுத்திருக்கீங்க? உங்களுடைய சேவைகள் எங்க இருக்கு? இப்போ இதெல்லாம் மாற்றாம நீங்க 3 முறை ஆட்சி செஞ்சுட்டீங்கன்னா அப்போ அது வந்து பொற்கால ஆட்சியா? இப்போ நாங்க கொடுக்குறோம், எங்களுடைய அறிக்கையில நாங்க கொடுக்குற துண்டறிக்கையில் கொடுக்குறோம், நாங்க வந்து இந்த நிலைமைகளை மாற்றுவோம். இந்த அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி நீங்க சென்னைக்கு போகாம எந்த ஒரு அவசரம் வந்தாலும் இங்கேயே மருத்துவம் செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவமனைகள் தரம் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்குறோம் அறிக்கையை. இப்போ நாங்க இந்த மதுக்கடைகளை எடுத்து அதே பகுதியில் நூலகங்கள் அமைப்புன்னு வாக்குறுதி கொடுக்குறோம். 3 முறை ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. குருராஜப்பேட்டையில கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு கால போராட்டம் நெசவாளர்களுக்கு இருக்கு. அவங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. குடிநீர் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நாங்கள் அறிக்கையா கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டு தான் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே வாழ்க்கையை தான் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து நாங்கள் வந்தா இப்போ வந்து திமுக இருந்துச்சா திமுக அங்க செய்யல, இது செய்யல, அதை செய்யல, இதுல குற்றம் அதுல குற்றம்னு சொல்லிட்டு அதிமுக வராங்க. அதிமுகவை குறித்து திமுக வந்து அவங்க இதை செய்யல அதை செய்யல மாற்றி மாற்றி இந்த ஒரு குறைபாடுகளை சொல்லி தான் அவங்க வராங்க. பட் அவருடைய நிறைவான ஒரு காரியம் வந்து இதுக்கு நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு சில காரியங்கள் செய்திருக்கலாம். ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலையில, இப்போது அரசியல் சூழ்நிலையில ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவுடைய ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏ கூட்டணி சொல்லி ஒரு கூட்டணியோட பயணிக்கிறாங்க. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டணியோட பயணிக்கிறாங்க. இந்த மத்தியில கூட்டணியே வேண்டாம் என்று சொல்லி இந்த நிலைப்பாடு தொடருமா? கட்டாயம் தொடருங்க. ஏற்கனவே கூட்டணி வச்சவங்களோட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன வருது பாருங்க. ஒரு சீட்டுக்கு இன்னைக்கு வரையும் தீர்வு எட்டப்படாமல் நின்று இருக்கிற கட்சிகள்லாம் இருக்கு. அறிவாலயத்திலையும் அதிமுகவுடைய கட்சி அலுவலகத்திலையும். நாம் தமிழ் கட்சி மாறினா ஃபர்ஸ்ட் தனியா போட்டிட்டு தான் அது முடியாத ஒரு பட்சத்துல ஒரு கூட்டு முயற்சி ஒரு வெற்றி கிடைக்கின்றது. அதிகபட்ச ஒரு தேர்தலுங்க, அதிகபட்ச ஒரு தேர்தல், அடுத்த கூட்டணி. அப்ப இது இல்ல. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க பாருங்க, 4 பொது தேர்தலை சந்திச்சிருக்கோம். 1.8% எடுத்தோம், 2% 4 எடுத்தோம், இன்னைக்கு 8 எடுத்தோம். அதுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த உறுதித்தன்மை அவங்க கிட்ட இல்லாதபடி வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எங்ககிட்ட அந்த உறுதித்தன்மை இருக்கு. நாங்க 8 16 ஆக்கும், 16 40 ஆக்குங்க. இல்ல, நம்பிக்கை என்பது அது உறுதிப்பாடு. அது வந்து நம்ம வந்து வரவேற்கிறோம். அது வந்து வரவேற்காம இல்லை. அதே மாதிரி பார்த்தா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நான் தனித்து போட்டி எடுக்கிறேன் தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம் இல்லை. இப்போ அவரும் சொல்றாரு நான் தனித்து போடுகிறேன். அவரும் வந்து 234 தொகுதி நான் தனித்து இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம நாளைக்கு என்ன மாறும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவர் வந்த ஒரு ஸ்பீட்லேயே வந்து நான் தனித்து தான் போட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் மாநாட்டில் அவர் தனித்து போடணும்னு சொல்ல, நீங்க எல்லாரும் வாங்க ஆட்சிக்கு பங்கு கொடுக்கணும்னு பேசிட்டு இன்னைக்கு எந்த கட்சிகள் வராத பட்சத்தில் அவர் தனித்து விடப்பட்டாருங்க. தனித்து நிக்கல. நீங்க என்னோட வாங்க, திராவிட கட்சிகளை தவிர்த்து தமிழர் நலன் தமிழர் உரிமைன்னு பேசுற கட்சிகள் யாரோ அவங்க நீங்க என்னோட வாங்க, நான் தான் தலையா இருப்பேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. பலமுறை சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகள் தவிர்த்து யார் வந்தாலும் நாங்க ஏற்றுப்போம். நம்முடைய விஜய் தாவேகாவுடைய கட்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 to 25 வயசு வரைக்கும் அவருக்கு வந்து கவர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இவரும் பார்த்தீங்கன்னா சீமான் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர் சொன்னாங்க. நீங்களே வந்து ஒரு வேட்பாளர் 29 வயசு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இது வந்து 30 வயசு வரைக்கும் அவருடைய தாக்கம் வந்து. ஸோ இந்த பாதிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் பாதிப்புன்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? 100% இருக்காது. ஏன்னா இது வெறுமனே வந்து ஏதோ விஜய் அவர்கள் போல இது திடீர்னு வந்துட்டதோ, இல்லை ஒரு ரசிகமான பன்மையில வந்துட்டதோ, இல்லை வந்து ஒரு உடனே கட்சி ஆரம்பிச்சோடனே அப்படி சேர்ந்துருக்கணும், அப்படி இல்லை. இது 15 ஆண்டு காலமா நாங்களே செங்கல் நாங்களே சிமெண்ட்டை போட்டு இருங்க சொல்லிடுறேன், கொள்கையை அறிவிச்சு இந்த கொள்கைக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டத்துல இருந்து எப்படி அவர் செங்கல் உருவி அவரால் இருக்க முடியும்? காங்கிரீட்டே போட்டு பூசு வேலை முடிஞ்சிச்சுங்க. இதுல இருந்து எப்படி உருவ முடியும் அவரால்? இப்போ அவருடைய கட்சியில எவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி பணம் நிர்வாகி போறதுலாம் பணம் வாங்குறான்னு போயிட்டே இருக்காங்க. இடஒதுக்கீடு பற்றி விஜயோடைய பார்வை என்ன? எங்கேயாவது பேசியிருக்காரா? ஆணவ படுகொலைகளை பற்றி விஜயோட பார்வை என்ன? எங்கேயாச்சும் பேசியிருக்காரா? காவிரி நதிநீர் உரிமை,
மீத்தோன், ஹைட்ரோ கார்பன், இந்த மணலை அழுது, மலையை வெட்டுறது, இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி விஜய் எங்கேயாவது பேசியிருக்காரு? தூய்மை பணியாளர்கள் மாதம் வர்ற கடந்த போராட்டம் அவங்களுடைய பிரச்சனை பத்தி யாராவது பேசியிருக்காரா? எந்த துறையில போராட்டம் இல்லை? செவிலியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் இத்தனை துறைகள் போராடும் போது எந்த போராட்ட காலத்தில் விஜய் போய் நின்றுருக்காரா? இல்ல அந்த போராட்டங்களை பத்தி பேசியிருக்காரா? இல்ல பேசி இந்த என்னுடைய ஆட்சியில இவர்களுக்கு இப்படி ஒரு தீர்வு ஏற்படுத்துவேன் சொல்லியிருக்காரா? எதுவுமே இல்லையா? அப்ப எந்த கொள்கை வச்சு அவர்களை வந்து இளைஞருக்கு நீங்க சொல்ல வேண்டிய காரணம் நினைக்கிறேன். நிறைய கண்மூடித்தனமா போய் கொண்டிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா 17 வயசு இல்ல அதுல போறவங்க நம்ம தம்பிங்க நம்ம அண்ணன். நான் என்ன சொல்றேன்னா அந்த கூட்டம் ஓட்டாகாது. ஏன் சொல்றேன்னா அதே கூட்டம் திருச்சி சாதனா வந்தாலும் போகும், ஜிபி முத்து வந்தாலும் போகுங்க. அந்த கூட்டம் ஓட்டாகாது. அது வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோட ஐயோ நம்ம திரையில பார்த்துட்டு தரையில வந்துட்டாருன்னு ஓடுற கூட்டங்க. இப்ப வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு வந்திருக்காரு திவாகரன் சொல்லி, அவர் வந்து கூட இதை விட அதிகமான கூட்டம் சேரும். அதனால இந்த கூட்டம் ஓட்டாகாது. சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச நீங்க சொல்றது காட்டிலும் சீமான் அவர் வந்து பல்வேறு போராட்டங்கள்ல வந்து நிலைப்படுத்தினார். தமிழருக்காக போராடி இருக்கிறாரு, களத்தில் இருக்கிறாரு, அறிவு ஆற்றல் மிக்கவர். பல விஷயங்கள்ல வந்து பல வருஷமா அது ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஏதோ திடீர்னு உள்ட்ட மாதிரி வரலை. நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் வெகு சிறப்பாக அவருடைய பயணத்தை வந்து வந்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு ஈர்ப்பு, அவருடைய பேச்சாற்றல், அவருடைய தமிழ் மொழி ஆற்றல், அவருடைய கட்டுப்பாடு, ஒரு கூட்டத்தில் போனால் கூட அந்த இளைஞர்களை வந்து கட்டுப்போக்காக தனக்குள்ள வைக்கிற ஒரு ஆற்றல். இப்போ கிடைக்கிற வந்து சரி அறிமுக கூட்டம் அது மாதிரி யாரும் செய்யவே இல்லை. ஒரே மேடையில இவ்வளவு பேரை வந்து வச்சு ஒரு அறிமுக கூட்டமும் ஒரு பெரிய பிரமாண்டமா அவர் வந்து ராணுவ படை மாதிரி அதுல வந்து அந்த தூய்மையா இருக்கட்டும், கேம்பா இருக்கட்டும், நாற்காலிகள் அடுக்கிறது, இது வந்து நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மற்றடைய ஒரு அட்ராக்ஷன். அவர் உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களா இல்லையா, பட் நீங்க சொல்ற மாதிரியும் சரி நாம் தமிழ் கட்சியில வந்து இளைஞர்கள் வந்து போறதுக்கான காரியம் அப்படி அதனால அவர் ஒரு ஒழுங்குபடுத்துகிறார். சரி, இப்ப என்டிஏ கூட்டணி அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவி அவர்கள் இருக்கிறார். ஸோ அவரும் வந்து ஒரு கூட்டணி, அது வந்து வலுவான கூட்டணி. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி எல்லாமே இளைஞர்கள் பிஎம்கே எல்லாம் பயணம் செய்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் எந்த ஒரு முன்கட்டமாக இது முன்னிறுத்தி அரக்கோண பகுதி இது முன்னிறுத்தி நீங்கள் வந்து பயணம் அல்லது வேட்பாளர்களை சந்திக்க போகிறோம்? எப்போவுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை குறை சொல்றது, அவங்க இதை பண்ணலங்கிறது, இந்த பழக்கங்களே நாம் தமிழ் கட்சி எப்பவுமே அறவே விடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதுவும் இங்கேயும் நாங்கள் வந்து அதே ஸ்ட்ராட்டஜி தான் கையில் எடுக்கிறோம். அவரை குறை சொல்றதோ அதுக்கான நாட்கள் இல்லை எங்களுக்கு. அவரை கொல்ல போறீங்க இருங்க அவரை குறை சொல்றதோ இல்ல வந்து அவர்களெல்லாம் செயலைங்கிறதோ அவர்களெல்லாம் கவனிக்க இது வந்து எங்களுடைய நிலைப்பாடு இல்லை. நாங்க என்ன செய்ய போறோம்னா நாங்க வந்து என்ன செய்ய போறோம், நாங்க வந்து இதெல்லாம் மாற்ற போறோம். நாங்க வந்து இது இவ்வளவு அவல நிலையில இந்த மதுக்கடைகள் இருக்கு மாற்ற போறோம். நாங்க வந்து ஊராட்சிப்பேட்டில் 40 ஆண்டு காலமா தண்ணி பிரச்சனை இருக்கு, 40 ஆண்டு காலமா நெசவாளர்கள் பிரச்சனை இருக்கு, அதோடையபடி அவங்களுக்கு சரியா கிடைக்கல, அதை மாற்ற போறோம். நீங்க மருத்துவனாலே சென்னை தானே ஓடுறீங்க, அதை மாத்துறோம். நீங்க வந்து வேலை வாய்ப்புனாலே நீங்க ட்ரெயின் ஃபுல்லா வந்து இந்த ரயில் ஃபுல்லா எல்லாருமே சென்னை நோக்கி தானே போறீங்க. இந்த பகுதி நோக்கி தொழிற்சாலை கொண்டு வருவோம். நீங்க நினைக்கிற மாதிரி தொழிற்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை நாங்கள் கொண்டு வருவோம். கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற வேட்பாளர்கள் வந்து பேசுற மாதிரி நாங்களும் இந்த அரக்கோண தொகுதியோட இன்னும் நிறைய பிரச்சனைகள் நாங்கள் கையில் எடுத்து, ஏன்னா நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஊராட்சிக்கு போறோம்னா என்னென்ன பிரச்சனை நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் வந்து குறிப்பிட்டு எங்களுக்கு வேலையே. அந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான தீர்வு நாங்கள் வெற்றி பெற்று வந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த நகராட்சியாக இருக்கட்டும், தாலுகாவாக இருக்கட்டும், எல்லா அதிகாரிகளும் மாதம் வந்து அவங்களுக்கு உரிய பகுதிகள் ஆய்வு செஞ்சு அதுக்கான அறிக்கை எம்எல்ஏ கொடுக்கணும். நாங்கள் அதுக்கான அந்த எஸ்டிமேட்லாம் போட்டு நாங்கள் அதுக்கான ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி முன்னிறுத்தி நாங்கள் வேலை செய்வோம். சரி, இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், திமுக கூட்டணி அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அதை கொஞ்சம் இப்போ தகர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். பட் இந்த முறை வந்து கண்டிப்பாக உதயசூரிய சின்னத்துக்கோ அல்லது திமுக நல்ல ஒரு கேண்டிடேட் கொடுக்கும்பொழுது அவர்தான் எப்படி நீங்க இல்லை நான் பார்த்த வரைக்கும் அரக்கோணத்தில் திமுக இல்லைன்னா அது எப்படின்னா திமுக ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தா அவங்களே தோக்கடிச்சுப்பாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா 5 பிரிவு 6 பிரிவு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஒரு கட்சிக்கு அழகும் இல்லை, அப்படி இருக்கவும் கூடாது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கோஷ்டி இருக்கு. அதனால அரக்கோணத்துல வேற ஒருத்தர் வந்து அவங்களை தோக்கடிக்கணும்னா இல்லை, திமுக வந்து அவங்களா தோத்துப்பாங்கன்றதா என்னுடைய நிலைப்பாடு. நாங்க அவங்களையும் பார்க்கல, அதிமுகவையும் பார்க்கல. ஆமா, திமுக நாங்க கன்சிடர் பண்ணல. ஏன்னா நீங்க ஏன் இப்படி சொல்லி இவ்வளவு பெரிய கட்சியாச்சு நீங்க இப்படி சொல்றீங்க? அரக்கோணத்துல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால திமுகவே நாங்க கன்சிடர் பண்ணல, அதிமுக கன்சிடர் பண்ணல. ஏன்னா நாங்க தான் சொல்றோமே அவங்க என்ன பண்ணலன்றது எங்களுக்கு இல்லை, நாங்க என்ன பண்ண போறோன்றது தான் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இலவசம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட பெட்டி தரான்றாரு, அப்புறமா ஒருத்தர் ஒன்று தரான்னுங்கிறாங்க, டிவி தரேன், அது எதுவும் தராங்க. இது இலவசத்தை வந்து மக்களிடத்துல வந்து வரவேற்பு இருக்குதுன்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக்சி கொடுக்குறாங்க, ஃபேனு கொடுக்குறாங்க, தொலைக்காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இது கொடுக்கறதுனால ஒரு அசைவு இருக்குதா அப்படின்றது வந்து ஒரு நினைப்பு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகேலாம் வந்து மக்களுடைய எண்ணங்கள்
இது இதை எப்படி சேலஞ்ச் பண்ணி எடுக்க போறீங்க? அதாவது இலவசங்களே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க. இதே நிலை வந்து 10 ஆண்டுகள் தொடர்ந்தா இந்த நாடு, நம்மளுடைய தமிழ்நாடு மிக மோசமான நிதி நிலைமையை சந்திக்கும். ஏற்கனவே வெறும் இந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி கடனுங்க. ஏற்கனவே 5 லட்சம், இப்போ 5 லட்சம் கோடி கடன் வந்து ஒரே 5 ஆண்டுகள் ஆக்கியிருக்காரு. அப்போ நீங்க இதுவே இலவசம்னா, பேருந்து இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், ஃபேன் இலவசம், இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் இலவசம். ஓகே, கடன் என்பது மக்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ ஃப்ரீயா நான் மகளிர் இலவச பஸ்ல போறேன், அந்த மனநிலையில இருக்கிறதுனால அந்த மனநிலையில இருந்து தானே மாத்தி நாங்க 36 லட்சம் பேர் சேர்த்திருக்கோம். அந்த மனநிலையில இருந்து மாத்தி 36 லட்சம் பேர் நாங்க சேர்த்திருக்கோம். இதை கோடியாக்கோ 2 கோடியாக்கோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இலவசங்கள் வந்து நான் சொல்லி பேசி முடிச்சிடறேன். இந்த இலவசங்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருந்து கொடுக்குறாரா, இல்ல ஐயா எடப்பாடி அவர்கள் அவர் வீட்டுல இருந்து கொடுக்குறாரு. அவங்க ஆட்சி செய்யற மக்களுடைய பணியாளருங்க. அவங்க வந்து மக்கள் மீது, உங்கள் மீது தான் கடன் வாங்குறாங்க. அது மக்களுக்கு தெரியல. அந்த விழிப்புணர்வு தான் நாங்க ஏற்படுத்துறோம். இலவசமே பெற வேண்டிய நிலையில் இல்லாத மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டீங்கன்னா நீங்க ஏன் இலவசம் கொடுக்கணும்? இப்ப இவெல்லாம் போராட்டிட்டு இருக்காங்க, இத்தனை துறை போராட்டி இருக்கு. அவங்களை நீங்க வந்து நிரந்தர பணியாளராக மாத்திட்டீங்கன்னா குறைந்தபட்ச சம்பளம் 25,000 கிடைக்கிறா இல்லையா? அவன் அதை வாங்கிட்டு போறான். ஏன் அந்த பணத்தை இதுல போட மாட்டீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. இப்ப இலவசத்தை ஒழிங்க, அவனை நிரந்தர பணியாளராக மாத்துங்க. அவனே வாங்கிட்டு மிக்சியை, அவனே வாங்கிட்டு ஃப்ரிட்ஜை. இப்படி நாங்க மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோங்கிறோம். அதனால இந்த இலவசத்தை முற்றுமுழுது ஒழிப்போம். இலவசம் பெற வேண்டிய நிலையிலிருந்து என்னுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். சரி, தொடர்ந்து இப்போ அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி நீங்க சந்திக்க இருக்கிறீங்க. சந்திக்கிற போது பார்த்த காலம் வந்து ரொம்ப எப்போ நீங்க, ஏன்னா முன்கூட்டியே வந்து நம்ம முதலா சீமான் அவர்கள் தான் வந்து எல்லாமே முன்னாடி பண்ணிட்டாரு. அது வந்து வாக்குறுதியாக இருக்கட்டும், அல்லது நம்ம வேட்பாளர் அறிவிப்பாக இருக்கட்டும், பிரச்சாரத்துக்குள்ள ஆட்சி முன்னணி வேகத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை வந்து அரக்கோணத்தை வந்து எப்போ இப்படி பிரச்சாரம் ஆரம்பிக்க போறீங்க? எந்த முன்னிலைக்கு நீங்க பண்ண போறீங்க? நாங்க ஏற்கனவே பிரச்சாரத்துல தொடங்கிட்டோம். எங்க தலைவர் வந்து எங்களை ஆதரிச்சு பேசிட்டே போயிட்டாரு. மற்ற கட்சிகள் வந்து இன்னும் எந்த வேலையும் தொடங்க நாங்க பணிமனை போட்டிருக்கிறோம். நாங்க வாகனங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டோம், துண்டறிக்கைகளை போட்டாச்சு, சுவரொட்டிகளை போட்டாச்சு, எல்லாமே நாங்க வேலைகளை வந்து பணி செஞ்சாச்சு. வேட்பு மனு கூட இன்னைக்கு வாங்கியாச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க முதல் நாளே வேட்புமனு தாக்கல் பண்ண போறோம். 30ஆம் தேதியில இருந்து சொல்லியிருக்காங்க. அந்த 30ஆம் தேதி வந்து வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கே நாங்க அந்த எங்களுடைய வேட்புமனு நாங்க தாக்கல் செய்யறோம். முதல் நாளே எல்லாத்தையும் நாங்க முன்கூட்டி தான் இருப்போம். தாக்கல் பண்ணிட்டு தொடர் பிரச்சாரம் தான். இவங்க வந்து பிரச்சாரத்தை வந்து ஒரு ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து எப்படி பிரிச்சு எந்த நிர்வாகிகிட்ட பணம் கொடுக்கலான்றதை யோசிக்கும் போது நாங்க பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். எல்லா கிராமத்திலையும் போய் மக்கள் கிட்ட உங்க கிராமத்தை இப்படி மாற்றுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி எல்லா பிரச்சாரத்தையும் நாங்க முடிச்சிருக்கோம். சார், இப்போ பாத்தீங்கன்னா அரக்கோணம் தொகுதியில் நிற்கிறீங்க. நீங்க அரக்கோணம் தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏற்கனவே சொன்னதுதான், எத்தனையோ கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கலாம். சார் சொன்ன மாதிரி ஒரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்திலும் அண்ணன் சீமான் அவர்கள் செல்லாத போராட்ட களம் என்று ஏதாவது ஒன்று எனக்கு காட்டுங்கிற. அதனால எல்லா போராட்ட காலத்திலும் எங்களுடைய அண்ணன் அவர்கள் வந்து மக்களோட மக்களாக நின்றுருக்காரு. அது எந்த துறையாக இருந்தாலும், அது வந்து பெண்களுக்கான போராட்டமாக இருந்தாலும், சிறுவர்களுக்கான போராட்டமாக இருந்தாலும், மாணவர்களுக்கான போராட்டமாக இருந்தாலும், எல்லா போராட்ட காலத்தையும் எங்கள் அண்ணன் நின்றுருக்காரு. அதுக்காக அறிக்கை கொடுத்துருக்காரு, பேசியிருக்காரு. அதனால எங்களுக்கு ஒரு முறை இந்த 60 ஆண்டு காலமாக மாற்றி மாற்றி போட்டீங்க, ரெட்டலைக்கு போட்டீங்க, உதயசூரியனுக்கு போட்டீங்க. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார், எல்லாத்துலேயும் புதியதொன்றை தேடுகிற என் மக்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற இந்த ஆட்சி அதிகாரத்திலே நீங்கள் வந்து புதியதொன்றை தேடணும். அதனால எல்லாருக்கும் போட்டுட்டீங்க. ஒரு முறை இந்த புதிதாக மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி அரசியல் களத்தில் பாய்கின்ற எங்களுக்கு, எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற ராஜ்குமார் ஆகிய எனக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. உண்மையும் நேர்மையுமாக உங்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கும். நன்றி. ரொம்ப அவசியமாக பேசி கண்டிப்பாக வந்து இளம் வயசில் நான் நினைக்கிறேன், நீங்கள் தான் வந்து சிறிய வயதில் இந்த வயசில் வந்து அரக்கோணம் தொகுதியை வேட்பாளராக போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்கணும். குறிப்பாக பார்த்த தலைவர் சீமான் அவர்களை முன்னிலைத்து உங்களுடைய இளைஞர்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இந்த வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கான நன்றி.